சரணமையப்பா. சபரிமலையின் 18 படியின் தத்துவம். முதல் படி விசாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் நம் புண்ணிய பாவங்கள் நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். இறைவன் அருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விசாத யோகம். இதுவே முதலாம் படி. இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாம் படி. மூன்றாம் படி கர்ம யோகம். உபதேசம் பெற்றால் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாம் படி. நான்காம் படி ஞான கர்மா சந்நியாச யோகம். பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்மா இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்களை நாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுவே ஆறாம் படி. ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே கடவுள்தான் என உணர்த்துவது ஏழாம் படி. எட்டாம் படி அட்சய பிரம்ம யோகம். எந்த நேரம் இறைவனை பற்றிய சிந்தனையுடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாம் படி. ஒன்பதாம் படி ராஜவித்திய ராஜ குஷ்ய யோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று உணர்த்துவது ஒன்பதாம் படி. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனையில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை கலைந்து எல்லாவற்றிலையும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படி. 13ஆம் படி சேஸ்திரனிய விபாக யோகம். எல்லா உயிர்களுக்கும் வீற்றிருந்து ஆண்டவனாகவே அவர்களை இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துதல் 13ஆம் படி. 14ஆம் படி குணந்திர விபாக யோகம். பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொள்வது, நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படி. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி. 17ஆம் படி சிரித்தாரிய விபாக யோகம். சர்வம் பிரம்மம் மயம் என்று உணர்ந்து பரபிரம்மம் மயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17ஆம் படி. 18ஆம் படி மோட்சம் சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சந்நிதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆம் படி. சத்தியம் நிறைந்த இந்த பொண்ணு 18ஆம் படியையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் செய்வார், நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவம். சுவாமியே சரணமையப்பா.